கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தம்முடைய திருத்தூதர்களை அனுப்புகின்றார். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். காரணம், இதே ஆண்டவர் இயேசு தான் இவர்களை அழைத்தார். எதற்காக அழைத்தார்? தம்மோடு இருக்க அவர் அழைத்தார். இப்பொழுது 3 ஆண்டுகள் முழுமையாக அவர்கள் தங்களோடு இருந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களை அனுப்புகிறார். ஆண்டவர் இயேசு அவர்களை அனுப்பி நற்செய்தியை போதிக்க அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற வேளையிலே இந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். எத்தனை ஓநாய்கள்? எல்லாம் ஓநாய்கள் தான். எத்தனை ஆடுகள்? 12 ஆடுகள் தான். ஆக இந்த ஆடுகள் இந்த ஓநாய்களுடைய தாக்குதலுக்கு ஆளாவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்ன பிறகு சொல்கிறார், ஆளுநர்களிடம் உங்களை அழைத்து செல்வார்கள், இழுத்து செல்வார்கள், பிற இனத்தார் முன்பாக உங்களை கூட்டி செல்வார்கள், யூத சங்கங்களிடம் உங்களை ஒப்புவிப்பார்கள், தொழுகை கூடத்தில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். ஆனால் இதெல்லாம் துன்பம் என்று நினைத்து நீங்கள் துவண்டு விட வேண்டாம். மாறாக இதை எப்படி கருத வேண்டுமாம்? இதையெல்லாம் நீங்கள் தகுந்த சந்தர்ப்பமாக நினைக்க வேண்டும். நீங்கள் எனக்கு சான்று பகர்கின்ற நேரமாக இருக்க வேண்டும், வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு துன்பம் என்ற ஒரு நிகழ்வின் அடிப்படையில் இருந்தாலும் இதுதான் நமக்கு கிடைக்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, துன்பம் என்பது நம்முடைய வாழ்வில் நாம தேடி போவது இல்லை. அது நம்மிடம் வந்து சேருகிறது, நமக்கு நிகழ்கிறது என்று சொன்னால் அது நமக்கு வாய்ப்பாக இருக்கட்டும். ஆண்டவர் மேல் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் அறிக்கையிட்டு வாழ்கின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறைவனுக்கு சாட்சிகளாக திகழ முற்படுவோம். ஆமென்.